இந்த ஒரு வீடியோவில் யூடிஎஸ் இந்தியன் ரயில்வே ஆப்பில் எப்படி நம்ம சீசன் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அடிக்கடி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் அன்ரிசர்வேஷனில் போயிட்டு டிக்கெட் எடுக்க லைனில் நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் மட்டும் இருந்தால் ஈஸியாகவே இந்த ஆப் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ரெயின் ட்ராவல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாக்டாக இந்தியன் ரயில்வேயோட இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டெல்லாம் இந்த ஆப் மூலிமா நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணதையும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கு கார்டு லிங்க் கொடுக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ஸோ அதை பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு நீங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும் போதே கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சீசன் டிக்கெட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா சீசன் புக்கிங்னு சொல்லிட்டு புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்ன்னு இருக்கும். அடுத்ததாக புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர்னு இருக்கும். ஸோ இதில் புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்ன்னா நீங்கள் மொபைலில் இருக்கிற டிக்கெட்டை காட்டிட்டு ட்ராவல் பண்ணிக்க முடியும். புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த மிஷினில் போயிட்டு பிரிண்ட் அவுட் காட்டினா மட்டும்தான் டிக்கெட் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கீழே இஷ்யூ டிக்கெட்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்டேஷன்லேருந்து என்ன ஸ்டேஷன் வரையும் டிக்கெட் எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃப்ரம் ஸ்டேஷன் கொடுத்துட்டேன். அடுத்ததாக டூ ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இஷ்யூவில் ட்ரெயின் டைப் கொடுத்துருப்பாங்க, ஆர்டினரியில் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டினரி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பாஸாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பாஸாக எடுத்துக்க முடியும். அதாவது ஒரு 3 மந்த் வரையும் நீங்கள் இதை எடுத்துக்கிறோம். எக்ஸாக்டாக நான் டைம் பீரியட் எனக்கு தெரியல, டேட்டு எத்தனை நாள் யூஸ் ஆகுன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லின்னு சொல்லி இருக்கும், அதாவது ஒரு 6 மந்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாஸ் எடுத்துக்க முடியும். இயர்லி பாஸ் அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு ஃபுல்லாகவே இந்த பாஸ் எடுத்துக்க முடியும். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி பாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேமு, டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துருப்போம். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி டைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் டைப்புன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பே யூஸிங் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸ் இதில் டைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஆப்ஷனல் தான், செகண்ட் அட்ரஸ் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. டவுன் ஆர் சிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு கீழே பின்கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக அட்ரஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கெட் ஃபேர்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு இதில் டோட்டல் ஃபேர்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் என்ன லொக்கேஷன், சோர்ஸ் ஸ்டேஷன் என்ன கொடுத்தீங்க, டெஸ்டினேஷன் என்ன ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்க, ஸோ உங்கள் நேமு, ஏஜ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிளாஸ், அதாவது செகண்ட் கிளாஸாக ஃபஸ்ட் கிளாஸாக என்ன செலக்ட் பண்ணீங்க, ட்ரெயின் டைப்பு, என்ன டியூரேஷன், மந்த்லி பாஸாக இல்லை இயர்லி பாஸாக, அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரையும் இந்த பாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதில் டேட்டுமே வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. புக் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் யூபிஐ கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பே பை எனி யூபிஐ ஐடின்னு சொல்லி இருக்கும் கீழே, அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன்பே, ஜிபே,
அமேசான் பே, பேடிஎம் இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு யூபிஐ ஐடியை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுனால ஃபோன்பே யூபிஐ ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். இதில் யூபிஐ ஐடின்னு இருக்கும். அந்த யூபிஐ ஐடியை கரெக்டாக அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஃபார்ன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ செகண்டில் நீங்கள் ஃபோன்பே யூபிஐ ஐடி கொடுத்துருக்கும் போது இதில் உங்களுக்கு டைமிங் வந்து 5 மினிட்ஸ் தருவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபோன்பேயோட யூபிஐ கொடுத்ததுனால ஃபோன்பேலேருந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே யூடிசின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டும். இதில் பேங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிவிட்டு பேங்க்கு செலக்ட் பண்ணி பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய யூபிஐ பின் என்ட்ரு பண்ணதையும் ஃபியூ செகண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும். ஸோ டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோ டிக்கெட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி கேட்கும் போது இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் காட்டிக்க முடியும். ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் அடிக்கடி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் இந்தியன் ரயில்வே ஆப்பில் எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சீசன் டிக்கெட் வந்து இந்த ஒரு வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.